இந்த வீடு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கு ஒரு பக்காவான வீடு. நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இந்த வீடை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிராபேக் தான், நம்ம சொன்ன அந்த வழி மட்டும் தான் டிராபேக். 10 அடி வழி தான் இருக்கு, அது ஒண்ணுதான் டிராபேக். லீகல் வைஸ் கிளியரா இருக்குங்க, எல்லா டாக்குமெண்ட்டுமே வச்சிருக்காரு, பில்டிங் பிளான் அப்ரூவல் வச்சிருக்காரு, டிடிசிபி அப்ரூவ்டுங்க. ஸோ அதுல லீகல் வைஸ் உங்களுக்கு கிளியர். லோன் போறதுனால தாராளமா நானே உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேங்க. எந்த பேங்க்ல வேணும்னு லோன் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், அந்த பேங்க்ல நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் ஹவுஸ் நான் உங்களுக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கேங்க. நம்ம நின்றுட்டு இருக்க இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய என்ஹெச் ரோடுங்க. இந்த என்ஹெச் ரோட்ல ஒத்தக்கால் மண்டபம் அப்படிங்கிற பகுதியில நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஸோ இந்த ரோட்ல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு 100 மீட்டர்லாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா பழைய வீடு, கிட்டத்தட்ட 5.5 சென்ட் இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. இந்த வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 3 போர்ஷன் இருக்கக்கூடிய வீடுங்க. 3 போர்ஷன்ல ஒரு வாடகை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20,000 ரூபாய் வந்துட்டு இருக்குங்க. அதுவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கி இதை வந்து பசங்களுக்கு நீங்க வாடகைக்கு விடுறீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா கம்பெனில வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வாடகைக்கு விடுறீங்கன்னா ஒரு தலைக்கு 2,000 ரூபாங்கிறது கன்ஃபார்மான ரெண்டல் வந்து இங்க வந்துட்டு இருக்குதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30,000 இருந்து 35,000 ரூபாய் சாலிடான வாடகை கிடைக்கும். ஸோ இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் சொல்லிடுறேங்க, 65 லட்சம் ரூபாய் கோட் பண்றாரு. உடனடி கரைங்கிற பேர்ல இமீடியட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா ரேட்டை வந்து நெகோசியபிள் பண்ணி தரதாவே சொல்லியிருக்காருங்க. ஸோ எந்த ஒரு யோசனையும் உங்களுக்கு தேவையில்லை. வீடை ஃபுல்லா காமிக்கிறேன், நீ தெளிவா பாருங்க. தெளிவா பார்த்துட்டு எஸ்கேஜே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ஹெச் ரோடுங்க. இந்த என்ஹெச் ரோட்ல இருந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் வழிங்க. ஸோ இது இந்த பில்டிங் போறது வந்து பாத்தீங்கன்னா இது ஒண்ணுதான் டிராபேக், சின்னதா நம்ம பாக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா 10 அடி வழி. ஸோ இது வரைக்குமே சர்வீஸ் ரோடு வந்துருங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 10 அடி தடம் தாங்க, வீட்டுக்கு நம்ம ரீச் ஆயிடலாம். ஸோ என்ஹெச் ரோடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேங்க, கார் போகுது இல்லைங்களா, இதான் 10 அடி வழிங்க. இந்த வழியில வந்த உடனே நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு தாங்க சேலு. கிட்டத்தட்ட இந்த வீடு கட்டி 20 வருஷம் இருக்குங்க. 20 வருஷம் ஆச்சு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைக்கு விடுறதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. 5.5 சென்ட் இடங்க. 5.5 சென்ட்டுக்கு கொஞ்சம் மேலதான், அதாவது 40க்கு 50 அப்படிங்கிற அளவுல வந்திருக்கு. ஸோ வாஸ்துப்படி தான் அமைஞ்சிருக்குங்க, அதெல்லாம் நீங்க எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேண்டியதில்லை. முன்னாடி என்ட்ரானே ஸ்டேருங்க. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரு ஆனோடனே வந்து பாத்தீங்கன்னா லைன் வீடுங்க. ஓகேங்களா, 1 2 3 போர்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வாங்குற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டோரை இங்க திண்ணையா இதை செட் பண்ணிட்டு இங்கேயும் நீங்க வந்து லைனா 3 போர்ஷனா மறைக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஷீட்டுங்க. ஆனா இந்த 3 போர்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா ஆர்சி தான். ஸோ மேல நான் உங்களுக்கு காமிப்பேன், அப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும். முன்னாடி இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு சரிங்களா. இங்க ஒரு ரூம் அவுட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 3மே வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ரூம் தான். ஓகேங்களா, ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கிற அளவுக்கு இப்போ வாடகைக்கு இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவுட்டர்ல தான் வந்து டாய்லெட் கொடுத்துருக்காங்க, செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 1 2 3 மொத்தம் 4 டாய்லெட் கொடுத்துருக்காங்க அவுட்டர்ல. ஸோ மேலே போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மொட்டை மாடியிலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே தெளிவாக காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல 100 மீட்டர் மெயின் ரோட்ல அப்படிங்கும்போது கண்டிப்பாக பசங்களுக்கெல்லாம் வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே போதுங்க. காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். இப்போ பைக் பார்க் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கு, நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இங்கே தண்ணி கனெக்ஷன் போர்வெல் இருக்குங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா 120 அடி தான். மழை காலத்தில் அந்த தண்ணி வந்து மேலே வலியுதுங்க, அப்படியே அந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடியது. 120 அடியில் போர் இருக்கு, பஞ்சாயத்து கனெக்ஷனும் இருக்கு சரிங்களா. பில்டிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிராக்ஸ் எல்லாம் இருக்கு. மெயின்டெனன்ஸ் ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டியது வரும். இது வேணும்னாலும் பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஓனர். ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே சொல்கிறாங்க, பில்டிங் நல்லாவே கனங்க, பார்த்தாலே தெரியும், முழுக்கல் செவரு தான். ஸோ மேலே பாருங்க, இதுதான் உங்களுக்கு வந்து அந்த மண்ணு ஓடு பதிப்பாங்க இல்லைங்களா, தண்ணி இறங்காமல் இருக்கிறதுக்கு, அதை பதிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டு மேற்கு பார்த்த சைட்டுங்க, வடக்கு பார்த்த வீடு. ஓகேங்களா, நம்ம சைடில் பார்த்தது வந்து இது வந்து டாய்லெட்டுங்க. ஓகேங்களா, ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே இடம் இருக்குங்க. இதில் நீங்கள் புது பில்டிங் கூட போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாங்காய் மரம் வரைக்கும் இடம் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 அடி இருக்குங்க. 17க்கு 60 அப்படிங்கிற அளவில் ஒரு ஃப்ரீயான ஒரு இடம் இருக்குது. இதுலேயே நீங்கள் பில்டிங் போடலாங்க. சூப்பராக பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரெண்டல் பர்பஸாக நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் இருக்குது, இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதாங்க நான் இன்னைக்கு கொண்டு வந்துருக்கக்கூடிய பில்டிங். ஒர்த்தபிளான பில்டிங் தாங்க. ரேட் வந்து 65 சொல்கிறாரு, நெகோஷியபிள் பண்ணி தரதா சொல்லியிருக்கிறாரு. 5.5 சென்ட் லேண்டுங்க. வழித்தடம் கம்மியாக இருந்தாலும் இங்கே ஒரு சென்ட்டு குறைஞ்சது
வழித்தடை நல்லா இருந்தால் 17-18க்கு போகும். வழித்தடை கம்மியாக இருக்கிற பட்சத்தில் 10 லட்ச ரூபா போடுவோம். சென்ட்டுக்கு 10 லட்ச ரூபா போட்டோம் அப்படின்னா சென்ட்டுக்கு மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபா ஆச்சுங்க. ஸோ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒர்த்தபிள்னு இது தோணுச்சு அப்படின்னா தாராளமாக எஸ்கே ஜவானை என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் நீங்கள் பில்டிங் போட்டு கீழே பார்க்கிங்லாம் பிளான் பண்ணிங்க அப்படின்னா உண்மையில சொல்கிறேன் நல்ல ஒரு இன்கமை ஜென்ரேட் பண்ண முடியுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னு நம்புறாங்க. இந்த வீடு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான வீடு. நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. இந்த வீடை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிராபேக் தான், நம்ம சொன்ன அந்த வழி மட்டும் தான் டிராபேக். 10 அடி வழி தான் இருக்குது, அது ஒன்று தான் டிராபேக். லீகல் வைஸ் கிளியரா இருக்குங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே வச்சிருக்காரு. பில்டிங் பிளான் அப்ரூவல் வச்சிருக்காரு. டிடிசிபி அப்ரூவ்டுங்க. ஸோ அதில் லீகல் வைஸ் உங்களுக்கு கிளியர். லோன் போகிறதுனால தாராளமாக நானே உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேங்க. எந்த பேங்க்ல வேணும்னு லோன் மட்டும் சொன்னீங்கன்னா போதும், அந்த பேங்க்ல நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமோ தடுமாற்றமோ எதுவுமே இந்த பில்டிங்கை பொறுத்தளவுக்கு இருக்காது. இதில் ஒன்று தான், நீட்டாக பிளான் பண்ணி ஃபியூச்சரை யோசிச்சு கீழே பார்க்கிங் விட்டு மேலே அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா இதில் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எங்கேயும் கிடைக்காதுங்க. இது ஒன்று தான், வேற எந்த ஒரு குறையுமே இல்லை. நீங்க வீடியோ பார்த்துட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்த ஒரு யோசனையுமே வேண்டாங்க. ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. கடைசி டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட இருந்து பக்காவை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க வேண்டியது எஸ்கே ஜவானை என்னோட பொறுப்புங்க. நன்றி மக்களே.